பாண்டியராஜன் சார் வந்து ஒரு சினிமாவை சார்ந்த ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நண்பராகவும் தான் தெரியும். ஆனால் ஷார்ட் ஃபிலிம் ஏரியாவில் இவ்வளவு கலக்கியிருக்காருன்றது எங்களுக்கே தெரியாது. இவ்வளவு பண்ணிட்டு இவ்வளவு அமைதியா இருக்கிறது பெரிய விஷயம். இந்த மேடையில் அவர் சொல்ற வரைக்கும் பக்கத்துல உட்கார்ந்துருக்க அவருக்கே தெரியாது, வேந்தருக்கே தெரியாது, ஐசரி சாருக்கே தெரியாது. ஐசரி சார் அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இப்போ அதே யூனிவர்சிட்டியில் ஒரு பிஹெச்டி வேற பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆனா கூட யாருக்குமே தெரியல சார் நீங்க இவ்வளவு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்கன்ட்டு. நீங்க ஷார்ட்டா இருக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு இது. ஆனா மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்றதை ப்ரூவ் பண்ணது பாண்டியராஜன் சார். நல்ல மனிதர். ஒரு நல்ல விஷயங்களை பார்த்தா உடனே கண் கலங்குற ஒரு காமெடியன்களுக்கும் கண்ணீருக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. பல காமெடியன்கள் வந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கை கண்ணீரில் கரைந்திருக்கிறது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் சில பழக்கங்களுக்கு ஆளாவார்கள். அதனால அவங்களுடைய வாழ்க்கை இதாயிடும். அவங்க போற ஹைட்ஸுக்கு அந்த ஸ்பீடுக்கு இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து அவர் சில நேரத்தில் இறக்கி விட்டுரும். அப்படிலாம் ஆயிருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை தவிர காமெடியன்களுக்கு வேற லைஃப்ல பெரிய மோட்டிவ் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை ஏரியாவிலிருந்து வந்துட்டு இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களுக்காக குறும்படங்கள் பண்ணியிருக்கிறார் பாண்டியராஜன் அப்படிங்கிறத வந்து நம்ம மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவர் பாராட்டணும். அது மட்டும் இல்ல, சினிமாவில் அவர் ஒரு நகைச்சுவை நடிகராக கோலோச்சியவர். எல்லாருக்கும் சினிமா கொஞ்ச காலம் தன்னுடைய பொன் கதவுகளை திறந்து வைத்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களுக்கு திறக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய முயற்சிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு விஷயம். ஆனால் புதுசா யார் வந்தாலும் யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு போன் போட்டு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் பாண்டியராஜன் சார். அதனாலதான் அவர் எல்லாருக்கும் ஃப்ரெண்டாவே இருக்கிறாரு. அப்புறம் நம்ம விஜய் சார், டைரக்டர் விஜய் வந்து என்னை ரொம்ப உயர்வா சொன்னாரு. அவரை நான் சினிமாவுக்கு ஒரு விளம்பர படம் மூலமாக அழைத்து வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் முதல் சினிமாவிலும் எனக்கு அவருடைய முதல் வாழ்க்கையின் ஆரம்பத்தை நான் அமைத்து வைத்ததாக சொல்லி எனக்கு நன்றி தெரிவித்தார். அதுக்கு ரொம்ப மீண்டும் நான் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சேன். ஏன்னா வளர்ந்த பிறகு அந்த ஆரம்பத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மேடையும் அதற்கான மேடையும் அல்ல. இருந்தாலும் அதில் வந்து அவர் நன்றியோடு நினைவு கூறினார். அதற்கு நன்றியாக வந்து அவர் முதல்ல டைரக்ட் பண்ண கிரீடம் படத்துல எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. அந்த ஒரு படத்தோட நிறுத்திக்கிட்டாரு. நான் எப்படியாவது நல்ல நகைச்சுவை நடிகை மீண்டும் என்ன ப்ரூவ் பண்ணி உங்ககிட்ட வந்து கேட்பேன் சார், அப்ப எனக்கு வாய்ப்பு கொடுங்க போதும். இன்னைக்கு வந்து இங்க வந்து நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற சிவகுமார் சார், அவர் வந்து ரத்தத்தின் ரத்தமேன்ற வார்த்தை இங்கதான் பொருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. அதை நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில இந்த ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட்டோட இணைந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் அதுக்கும் பெரிய அந்த வார்த்தைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அவருடைய தந்தையார் வந்து புரட்சி தலைவர்கிட்ட இருந்தவர். புரட்சி தலைவர் எப்ப பார்த்தாலும் மக்களை பார்த்தவுடன் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்ற முதல் சொற்றொடரே ரத்தத்தின் ரத்தமே தான். அதுதான் அவருடைய பேச்சை ஆரம்பிப்பார். ஆக அந்த ரத்தத்துக்கும் இந்த ரத்தத்துக்கும், அந்த ரத்தத்துக்கு பிறந்த இந்த ரத்தத்துக்கும் இந்த ரத்த தானத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருப்பதால் இது ரொம்ப பொருத்தமான விஷயம் சார். நீங்க உங்களுக்கு எவ்வளவோ பிசினஸ் இருக்கு, எவ்வளவோ தினம் எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு சமுதாயத்திற்காக வந்து நீங்க உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொருளையும் செலவழித்து நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, உங்களுக்கு இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை கூறுகிறேன் சார். அவர் வந்து எஜுகேஷனிஸ்ட், அதாவது பொதுவாக சொல்லுவாங்க நடிகனோட குழந்தைங்களே வந்து நடிகர் பசங்கள் பெருசா வர முடியாது, ஏன்னா இவரே பாவம் அப்படியே கூத்தாடிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன குடும்பத்தை காரணம். பாண்டியராஜன் அழகா சொன்னாரு, நாம் 5 கோடி பேரை சந்தோஷப்படுத்துவதை விட நாம் குடும்பம் நம்மால் சந்தோஷமாக இருக்கிறதா என்பது முக்கியம்னாரு. அப்படி பொதுவா நடிகர்களுக்கே ஃபேமிலி அப்படி அமையும் போது ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்து அவருடைய மகனாக இருக்கின்ற ஐசரி வேலன் சாருடைய மகன் ஐசரி கணேஷ் என்பவர் அவர் இன்னொரு நகைச்சுவை நடிகராக உருவாகி இருக்கலாம், கால வெள்ளத்தில் கரைந்து போயிருக்கலாம். ஆனா அது ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. ஒரு நகைச்சுவை நடிகனுடைய மகன் இன்னைக்கு ஒரு பெரிய எஜுகேஷனிஸ்டாக இருக்கிறார், கல்வி தந்தையாக மாறி இருக்கிறார்.
யூகி சேது சார் பேசும்போது சொன்னார், முருகன் வந்து கஷ்டப்பட்டு சுற்றி வந்த கடைசியில் இன்னும் பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் வாங்கல, இவர் பிள்ளையார் மாதிரி போய் நேராக வாங்கிட்டு வந்துட்டாருங்க. ஆக்சுவலாக 2010 அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்கள் என்று மரம் நட சொன்னாரோ அன்றிலிருந்து தொடர்ந்து நட்டுக்கொண்டே இருந்து, இதுலேயும் நிறைய ஆடியன்ஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு இந்த மரங்களை நடுறதுக்கு. தமிழ்நாட்டில் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் போய் நடுறதுக்கு பட்ட பாடுகள், 5 வருட பாடுகளுக்கு பிறகு 27 லட்சம் மரக்கன்றுகளை முடித்த பிறகுதான் எனக்கு அந்த டாக்டரேட் கொடுத்தாங்க. அதுவும் அந்த டாக்டர் முதல் பிள்ளையார் சுழி அவர் தான், நான் பிள்ளையார் இல்லை, அவர் தான் அந்த பிள்ளையார், அவர் தான் அந்த முதல் சுழியை போட்டார். அதுக்கப்புறம் தான் சத்யபாமா யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க. ஸோ 2 டாக்டரேட், ஃபர்ஸ்ட் டாக்டரேட் அவர் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த ரத்த தானம் வந்து ஒரு அவேர்னஸ், இந்த அவேர்னஸ்க்கு வந்து இணையதளம் மிகப்பெரிய ஒரு தளமாக இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்குத்தான் இணையதளம் பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது ரத்தம் கொடுப்பதற்காக ஒரு அமைப்பு, ரத்தம் சிந்துகின்ற போராட்டங்களை உருவாக்குவதற்கான அமைப்பல்ல இணையதளங்கள். ரீசெண்டா நீங்க கூட பார்த்திருப்பீங்க, ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கடவுளின் சிலையில செருப்பு கால வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தன் வந்து அதை எடுத்து பேஸ்புக்ல போட்டு, அதை வாட்ஸ்அப்ல போட்டு அது தீயா பரவிச்சு. இதெல்லாம் ஒரு பயமா இருக்கு. கடைசி அந்த அவர் வந்து போலீஸால் அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்படின்ட்டுலாம் வருது. ஸோ இணையதளம் என்பது நல்ல விஷயங்களை, சமுதாயத்தை உயர்த்துகின்ற விஷயங்களை மாணவர்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும், குடும்ப தலைவர்கள் மத்தியிலும் ஒரு நல்ல உயர்வான விஷயங்களை ஊட்டக்கூடிய தகவல்களை மட்டுமே பரப்புகின்ற தளமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். அதற்கு மிக முக்கியமா நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிற இந்த இணையதள அமைப்பு, இந்த காப்சிலால அது பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட், அவங்க வந்து இது மூலமாக இன்னைக்கு 2 லட்சத்தி மெம்பர்ஸ் சேர்த்திருக்காங்க இல்லையா? 2.5 lakhs people வந்து இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க ஒரு விஷயம் சொன்னார், இது வந்து இந்தியாவை தாண்டி, அது நீங்க சரியா உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சா தெரியல. ஏன்னா அந்த இடத்துல உங்களுடைய கைத்தட்டல எதிர்பார்த்தேன், அப்ப கிடைக்கல. ஏன்னா நான் சொல்லி முடிச்சேன் அப்புறம் தட்டு. ஏன்னா இது இங்கே ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு, ஆனால் இதனுடைய விரிவையும், இது ஆற்றுகின்ற செயல்பாடுகளையும், இது ஆற்றுகின்ற சேவைகளையும் பார்த்து இதை வந்து வங்காளதேசத்திலும், நேபாளத்திலும், ஏமனிலும், இன்னொரு ஸ்ரீலங்கா, இந்த நாடுகளிலும் இந்த அமைப்பை கேட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப தட்டுங்க. ஸோ அதுதான் அந்த இணையதளத்துடைய பவர். நான் வந்து இப்போ வந்து யூகி சேது சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ரத்த தானத்தை நான் அன்னதானம் பண்றேன் வாரம். ஆனால் ரத்த தானம் என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அது அவரே மாதிரி தான், ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஃபியர்ல வந்து அதை பண்ணாமல் நான் ஐயெல்லாம் டொனேட் பண்ணியிருக்கேன். ஆனா என் கையை கொஞ்ச நேரம் கொடுக்க யோசிச்சுட்டேன். அதனால இப்ப யோசிச்சு பார்க்குறேன் பிளட் டொனேஷன். ஆனா இந்த விதத்துல நான் பெருமைப்படுறேன். என்னுடைய நண்பரும் என்னுடைய மேனேஜரும் ஆகிய செல் முருகன் அங்க இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தீவிர ரத்த கொடையாளர், எந்திரிச்சு நிற்கிறார். அவருடைய இது வந்து அவருடைய ரத்த வகை வந்து O நெகட்டிவ் என்ற வேர்ல்டு யூனிவர்சல் டொனார். உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் அவர் ரத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பைக்கிலேயே பின்னாடி வந்து அவருடைய பிளட் குரூப்பை எழுதியிருப்பாரு, எழுதி ஐ எம் அ டொனார் அப்படின்னு எழுதியிருப்பாரு. பாதி பேர் பைக்ல போய் தான் ரத்தம் கொடுக்குறாங்க, அது அங்கங்க வாரி விழுந்து சில்லறை வாங்கி அப்படி கொடுத்துட்டு வருவாங்க. ஆனா இவர் அதே பைக்ல போய் பல உயிர்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார். ஆனா அதனால என்னை விட அவர் மிக உயர்ந்தவர்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். இது ஒரு நல்ல அமைப்பு. இதுல சேர்ந்தவர்கள் எல்லாம் பார்த்தா வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். ரத்தம் உடம்புக்குள்ள ஓடுதுன்னு ஒரு வில்லியம் ஹார்வின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரத்தம் இருக்கதே தெரியாம இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரத்தத்துல இத்தனை குரூப் இருக்குன்ற பிரித்தான் சயின்டிஸ்ட். எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. அந்த குரூப்பை மாத்தி கொடுத்தா உடலுக்கு நல்லதல்ல, மரணமே சம்பவிக்கும் இல்லையா? அப்ப அந்த குரூப்பை கண்டுபிடிச்சான். அந்த குரூப்பை கண்டுபிடிச்சப்பறம் அதை இன்னொருத்தருக்கு கொடுத்தால், ஒருவன் இழந்தால் அதை கொடுத்தால் அவன் வாழ்வான் என்பதை யோசிச்சான். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து நிக்குது. இன்னைக்கு இப்ப புதுசாக ஒரு பிளட் குரூப் கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. பாம்பே குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிளட் குரூப்பே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, அதுவும் மெடிக்கல் சயின்ஸ் எங்கேயோ வளர்ந்து நிற்கிற நேரத்துல
எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அதுக்கு பற்றி இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு குரூப் இத்தனை பேர் இந்த செவ்வாடை அணிந்து அமைந்திருக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும். ஆனா இது எப்படி கொண்டு போய் இளைஞர்களிடம் சேர்ப்பது? ஏன்னா அவங்கதான் த்ராபிங் பல்ஸ், அவங்கதான் ஒரு படத்தோட வெற்றி, ஒரு ட்ரெண்ட் செட்டிங் எல்லாம் யாருன்னு பார்த்தா அந்தந்த காலத்து இளைஞர்கள் தான். சினிமாவின் வெற்றி, சினிமாவில் வெற்றி அடைவது சினிமா ரசிகர்கள் யார் என்றால் அந்தந்த காலத்தின் இளைஞர்கள் தான் அந்த சினிமாவை, அந்த வெற்றியை நிர்ணயிக்கிறார்கள். அது மாதிரி இந்த பிளட் டொனேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்ன பண்றேன்னா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த ஷார்ட் பிலிம்ன்ற ஒரு வைரலா போயிட்டு இருக்கு எல்லார்ட்டையும். எல்லாருமே அவன் இப்ப முந்தியெல்லாம் மீடியானா இந்த எழுத்தாப்புல உட்கார்ந்துருக்காங்களே போட்டோகிராஃபர்ஸ், இவங்க பத்திரிக்கை இல்லாட்டி அதுக்கப்புறம் அந்த டிவி, இதுதான் மீடியாவா இருந்தது. சினிமா இதான் இருந்துச்சு. ஆனா இப்போ தனி மனிதன் மீடியா. ஒவ்வொரு மனிதனும் கையில ஒரு போன் வச்சிருக்கான், அதுல ஒரு கேமரா வச்சிருக்கான், ஸ்மார்ட் போன் வச்சிருக்கான். அவன் எதை வேணாலும் எடுக்கிறான், அதை எத்தனை பேருக்கு வேணாலும் அனுப்புறான். ஆக ஒவ்வொரு சிங்கிள் மனிதனும் இன்னைக்கு மீடியா ஆயிட்டாங்க. முந்தைய அப்படி பிச்சைக்காரன் கூட டபுள் சிம்க போட்டு கொரியா செட் வச்சிருக்கான். ஆக இன்னைக்கு செல்போன் இல்லாத ஆட்களே கிடையாது. ஆக மீடியா அப்படி பெருத்து போய் விரவி கிடக்கிறது. இந்த நேரத்துல ஷார்ட் பிலிம் ஒன்று எடுத்து இதை பற்றி ரத்த தானம் எல்லாரையும் பேச வச்சு இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுங்கிறது மிக நல்ல முயற்சி. இதை கையில் எடுத்திருக்கிற சப்போர்ட் குரூப்பும் நம்முடைய வேல்ஸ் யூனிவர்சிட்டியை நான் மனமாற பாராட்டுகிறேன். அதுக்கு என்ன கூப்பிட்டாரு, நானும் வந்திருக்கிறேன். உங்களுடைய ஃபியூச்சர் எஃபர்ட்ஸ்லையும் நிச்சயமா என்னாலான உதவி நான் கண்டிப்பா செய்வேன் சார். இந்த நிகழ்ச்சியை நல்ல வகையில தொகுத்து வழங்கிய சிவகுமார் சாருக்கு நல்ல தமிழ் எப்படி ரத்த தானம் அருகி கொண்டே வருகிறதோ அது மாதிரி நல்ல தமிழ் கேட்பதும் பேசுவதும் அருகி வருகிறது. அந்த நேரத்தில் நல்ல தமிழில் இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். ஜவஹர் சார் அற்புதமா சொன்னார். 3 சிஎம் பார்த்தவர் அவர். எம்ஜிஆர்ட்டையும் இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதா அம்மாட்டையும் இருந்திருக்கிறாரு, கலைஞர் ஐயாட்டையும் இருந்திருக்கிறாரு. 3 சிஎம் பார்த்தவர், மாபெரும் பெருந்தகையவர். அவர் இன்னைக்கு இந்த இவ்வளவு அழகா இந்த விஷயத்தை பத்தி நமக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா என்னைய விஜய அப்புறம் யூகி சேது, பாண்டியராஜன் சார் இவங்களெல்லாம் கூப்பிடுறத விட நீங்க இது இன்னும் பாப்புலர் ஆகணும்னீங்கன்னாக்க இது ஒரு சிம்பிள் சஜஷன் தான். அவர் ஐசரி சார் நினைச்சாருன்னா அது நடக்கும். ஒன்றும் இல்லை, பிளட் டொனேஷன் முடிஞ்ச உடனே ஹன்சிகாவோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், நயன்தாராவோட ஒரு குல்ஃபி எடுத்துக்கலாம். குல்ஃபினா குரூப்பான எடுக்கிறது, சிங்கிளா எடுத்தா செல்ஃபி, குரூப்பா எடுத்தா குல்ஃபி. இந்த மாதிரி ஒன்ன கொண்டாந்து பாருங்களேன், எல்லாம் கையை நீட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. பெரிய கிரௌட் நீட்டு அந்த அதை நீங்க தள்ளுமுள்ள ஆயிடும். நானு நீனு போட்டி இருக்கும். ஏகப்பட்ட உலகத்துக்கே ரத்தத்தை நாம் தானமாக வழங்கலாம். அந்த அளவுக்கு ரத்தம் சேர்ந்து போய் எக்ஸ்ட்ராலாம் ஆகி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சு அப்படிலாம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுவும் நல்ல ஒரு நமக்கு நம்மளுடைய பர்பஸ் சர்வாகணும். அது ஹன்சிகாவா இருந்தானே, நமிதாவா இருந்தானே, நமிதானா இன்னும் நிறைய ரத்தம் கிடைக்கும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்க கொடுத்தாலே நிறைய வரும். ஆக இதை நமக்கு தேவை டெக்னாலஜி நம்ம கையில இருக்குது. ஐடியாஸ் அதோட கம்பைன் பண்ணீங்கன்னா இது சக்சஸ். நல்ல விஷயத்துக்கு இதை சேர்ப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. அவங்களும் மனமோந்து இதற்காக வருவார்கள். ஆக்சுவலா எனக்கு நமிதா அவர்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா ஹன்சிகா நிறைய ஏழை குழந்தைகளை தத்தெடுத்துக்கிறார், நிறைய வயதானவர்களுக்கு ஹெல்ப் பண்றார், நேபாளத்துக்கு பண உதவி செய்கிறார் என்றெல்லாம் கேள்விப்படும் பொழுது ஒரு நல்ல இதயம் கொண்டவர்களாகத்தான் தெரிகிறார்கள். நிச்சயமா இதை நீங்க உங்களுடைய அமைப்புல இருந்தே நீங்க அணுகுனா நிச்சயமா வருவாங்க. செல்ஃபி எடுக்கிறதுல என்ன இருக்காது, நிச்சயமா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நானே கூட எடுக்கலாம் கூட. ஸோ அதனால நிச்சயமாக இது நல்ல ஒரு அமைப்பு. இது வளரும், வாழும். இறைவனின் அருளால் இது மேலும் மேலும் பல உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு அமைப்பாக இது விளங்கும். அதற்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய சப்போர்ட் என்றும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.